இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டு, இயேசுவின் அன்பும் எனக்கு உண்டு. இயேசுவின் பொறுமை எனக்கு உண்டு, இயேசுவின் அன்பும் எனக்கு உண்டு. இயேசுவை போல மன்னிக்கும் மனமும் தாராளமாய் எனக்கு உண்டு. இயேசுவை போல மன்னிக்கும் மனமும் தாராளமாய் எனக்கு உண்டு. முன்ன மாதிரி இல்லைங்கோ வேற மாதிரி புள்ளைங்கோ, முன்ன மாதிரி இல்லைங்கோ வேற மாதிரி புள்ளைங்கோ. சுனாமிய சுலுக்கெடுக்கும் வல்லமை உண்டுங்கோ, சுனாமிய சுலுக்கெடுக்கும் வல்லமை உண்டுங்கோ. ஜெபத்தால தெய்வ பலத்தால, ஜெபத்தால தெய்வ பலத்தால ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் தாங்க, நாங்களும் கூட ராஜா தாங்க. ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் தாங்க, நாங்களும் கூட ராஜா தாங்க. பொன் கன்றுக்குட்டி. ஐயோ, இந்த ஜனங்கள் இப்போதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறார்கள்? மோசே மலைக்கு ஏறி போய் நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் இந்த ஜனங்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி மோசேக்கு என்ன நடந்துவிட்டதோ தெரியவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று சொல்கிறார். மோசேயின் அண்ணன் ஆரோனும் அதற்கு சரி என்று சொல்கிறார். உங்கள் பொன் அணிகளை கலற்றி என்னிடம் கொண்டு வாருங்கள் என்கிறார். அந்த ஜனங்கள் அவற்றை ஆரோனிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவற்றை உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்கிறார். எகிப்திலிருந்து எங்களை வழிநடத்தி வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று ஆரோன் சொல்கிறான். பின்பு அந்த இஸ்ரவேல் பெரிய ஒரு விருந்து கொண்டாடி அந்த கன்றுக்குட்டியை வணங்குகிறார்கள். இதை கர்த்தர் பார்த்து மிகவும் கோபம் அடைகிறார். அதனால் அவர் மோசேயிடம், சீக்கிரமாய் கீழே போ, இந்த ஜனங்கள் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என் கட்டளைகளை மறந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மோசே அவசரமாக மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். கூடாரம் போட்டுள்ள இடத்தை நெருங்குகையில் அங்கே அந்த பொன் கன்றுக்குட்டியை சுற்றி அந்த ஜனங்கள் ஆடி பாடி கொண்டிருப்பதை பார்க்கிறார். உடனே மோசேக்கு பயங்கர கோபம் வருகிறது. கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த 2 சாட்சி பலகைகளை கீழே தூக்கி எறிந்து உடைத்து போடுகிறார். பின்பு அந்த பொன் கன்றுக்குட்டியை உருக்கி அதை பொடியாக்கி தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான்.
இந்த ஜனங்கள் ரொம்பவும் மோசமான காரியத்தை செய்துவிட்டார்கள். மோசே பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அந்த அந்நிய கடவுள்களையும் வணங்கக்கூடாது, கர்த்தரை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும் என்று இது காட்டுகிறது அல்லவா? ஆமென்.